ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அர்ஷுமா வ்ளாக்ஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு நிறைய அனிமல்ஸ் ஜாலியாக வாழுமா. அப்போ அந்த காட்டுடைய ராஜா ஒரு சட்டம் போட்டுருக்குமா. ஒரு நாளும் ஒரு விலங்கு என்னுடைய கோட்டையை தேடி வரணும், ஏன்னா ரொம்ப பசியில் இருக்கேன், அந்த விலங்கை நான் கடித்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சோம். அதுதான் அந்த காட்டுடைய சட்டமா. அப்படியே ஒரு நாளும் ஒரு அனிமலாக செத்துட்டு இருந்தலாம். அப்போ அந்த முயல் ஒரு பிளான் போட்டலாம், ஒரு குட்டி முயல். அந்த பிளான் என்னன்னா சொல்கிறேன் வாங்க. அன்றைக்கி காலையில் எப்போவுமே 9 மணிக்கு அந்த ஒரு மனுஷங்க ஒரு அனிமல்ஸாக செத்துடும். ஆனால் காலையில் 9 மணிக்கு மேலே ஆயிக்கூடு இன்னும் ஒரு அனிமல்ஸும் வரல அந்த சிங்கத்துக்கு. அந்த சிங்கம் கொலை பசியில் இருந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அப்போ கரெக்டாக அந்த முயல் சொல்லுச்சு, சிங்கராஜா இந்த காட்டில் இன்னொரு சிங்கம் இருக்குங்க. அந்த சிங்கம் நான் வரும்போது என்னுடைய காட்டுக்குள்ளே நீ நடந்துட்டுருக்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் இல்லை, இந்த காட்டுக்கு ராஜா இன்னொரு சிங்கம் இருக்காங்க, அவங்க தான் ராஜா அப்படின்னு சொன்னேனா. அப்போ அந்த சிங்கம் சொன்னது, அந்த சிங்கத்தை கூப்பிட்டுன்னு வாயன் பார்க்கலாம், எப்படி இருக்குது அந்த சிங்கம், நான் பாரு எவ்வளோ குண்டா இருக்கேன், நான் தான் அந்த காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த முயல் இந்த விஷயத்த சொல்லிச்சான் இந்த சிங்கத்துக்கிட்ட, இன்னொரு சிங்கத்துக்கிட்ட. அந்த சிங்கம் யார் அது, அந்த சிங்கம் ராஜா இன்னொரு சிங்கராஜா அப்படின்னு கேட்டுச்சான். ஒரு கிணத்துக்குள்ளே தான் இருக்கு அந்த சிங்கம் ராஜா அப்படின்னு சொன்னிச்சான் அந்த முயல். அப்போ சரி கூப்பிட்டுட்டு காமி அப்படின்னு சொல்லிச்சான். சரின்னு அந்த முயலும் அந்த சிங்கத்தை கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த கிணத்துக்குள்ளே போய் காமிச்சிச்சான். அந்த கிணத்துக்குள்ளே எப்படின்னு பார்த்தா அந்த தண்ணியில் நம்மளுடைய நிழல் தெரியும்ல, அந்த மாதிரி மேலே சிங்கம் எடுத்து நின்று பார்க்கும்போதும் கீழே அந்த சிங்கத்துடைய நிழலே தெரிஞ்சிச்சான். அந்த நிழல் தான் இன்னொரு சிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு குதிச்சிடுச்சான் இதுக்குள்ளே, அந்த கிணத்துக்குள்ளே. குளிச்சுட்டு அப்புறமா காப்பாற்றுங்கன்னு கத்துச்சான். ஏன்னா அந்த கிணத்துக்குள்ளே ஒரு சிங்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த முயல் தான் சும்மா இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுச்சு. ஸோ அந்த சிங்கம் கடுப்பாயிட்டு, என்னையா நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, காப்பாற்றுங்கன்னு கத்து அப்படியே அந்த சிங்கம். அந்த முயலும் இந்த மாதிரி தான் ஒரு விலங்கா நீ சாப்பிட்டுட்டு இருந்த, இப்போ நாங்களே உன்னை கொல்ல பார்த்துட்டோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சான். அப்புறமா அந்த விலங்குகள்லாம் ஜாலியாக வாழ்ச்சான் அந்த காட்டில். அவ்வளோதான் கதை. ஸோ இதுலேருந்து என்ன மாறல் தெரியுதுன்னா, நம்ம ஒருத்தவங்கள சாவடிக்கக்கூடாது, இல்லை கொடுமைப்படுத்தக்கூடாது, இல்லைன்னா அந்த கொடுமை திருப்பியும் நம்மளுக்கு தான் தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஸோ பாய், இதுதான் இன்னைக்கு கதை.